மேகுல் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காரு. நிஜமாவே மேகுல் இந்த கொலையை பண்ணிருப்பாரா? மேகுலுக்கு 2 நாளா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருந்தது. மேகுல் டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர், அதிகமா வேலை செய்யறதால என் பாடியோட ஷெட்யூல் மாறி போயிருக்கு. 2 நாளா அடிக்கடி ஜுரம் வேற வந்துகிட்டு இருக்கு. டாக்டர் மேகுலுக்கு சில மெடிசனை கொடுத்து அப்புறம் 2-3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி மேகுல் கிட்ட சொல்றாரு. மேகுல் அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பழக்கடை இருக்கிறத அவர் பாக்குறாரு. நான் நிறைய ஃப்ரூட் சாப்பிட்டாதான் என்னால சீக்கிரமா குணமாக முடியும். மேகுல் அந்த கடைக்கு போய் பழத்தை வாங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கடையில ஒரு விடுகதை எழுதியிருந்தது. யார் அதுக்கு சரியான பதில சொல்றாங்களோ அவங்களுக்கு 2 லெமன் கிடைக்கும்னு எழுதியிருந்தது. 3 கால் பட்டாம்பூச்சி குளிச்சுட்டு வெளியே வந்ததும் சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் அதை சாப்பிடுவாங்க. காலங்காத்தால ஸ்வீட் கடையில. லாஜிக்கல் ஆர்மி, இதுக்கான பதில் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுக்கான பதில் என்னன்னா சமோசா. நம்ம மேகுல் ஒரு ஐக்யூ கிங் அப்படிங்கறதால அவர் சரியான பதில சொன்னதால அவருக்கு அந்த 2 லெமன் ஃப்ரீயா கிடைக்குது. மேகுல் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கிடுறாரு. ராத்திரி சரியா 11 மணிக்கு போலீஸ் மேகுலோட வீட்டுக்கு வராங்க. அப்புறம் கதவை தட்டுறாங்க. மேகுல் கதவை திறந்து பார்க்கும்போது எதிரில போலீஸ் இருந்தாங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? டிடெக்டிவ் மேகுல், நீங்க மர்டர் பண்ணதால உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க இன்ஸ்பெக்டர். நான் யாரையாவது கொல்லுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எகெயின்ஸ்டா அரெஸ்ட் வாரண்ட் எங்க கிட்ட இருக்கு. நீங்க இப்ப எங்க கூட வந்துதான் ஆகணும். யாரோ என்ன மாதிரியே மாறி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட எனக்கு உடம்பு வேற சரியில்லை. இப்ப நான் போலீஸ் கிட்ட போயிட்டா என்ன நடக்கும்னே தெரியலையே. 2 நிமிஷம், நான் ஷூ போட்டு வந்துடுறேன். மேகுல் வீட்டுக்குள்ள போய் அவரோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டோட பின்வாசல் வழியா வெளியே போயிடுறாரு. மேகுலோட வீட்டுக்கு பின்னாடி மேகுலோட பழைய பைக் அப்புறம் சைக்கிள் இருந்தது. லாஜிக்கல் ஆர்மி, இப்ப தப்பிக்கிறதுக்காக மேகுல் சைக்கிளா இல்ல பைக்கா எதை யூஸ் பண்ணுவாரு? அதை உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. முதல்ல மேகுலுக்கு உடம்பு சரியில்லை. அவர் நடந்து போனா ரொம்பவே சீக்கிரமா டயர்ட் ஆயிருவாரு. அவர் பைக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி 10 டைம் யோசிப்பாரு. ஏன்னா அவரோட பைக் ஸ்டார்ட் பண்ணதும் அது ரொம்ப அதிகமா சவுண்ட் கொடுக்கும். உடனே போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு. மேகுல் சைக்கிளை எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இப்படியே 40 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணதுக்கு அப்புறமா மேகுல் டாக்டர் சஞ்சனாவோட லேப்க்கு போறாரு. மேகுல் ரொம்பவே டயர்டா இருந்தாரு. அவரோட உடம்பு மோசமா இருந்தது. மேகுல் பெல் பண்ண உடனே டாக்டர் சஞ்சனா லேபை விட்டு வெளியே வராங்க. மேகுல், இந்த ராத்திரி நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்புறம் என்ன இது, நீங்க இப்படி இருக்கீங்க? டாக்டர் சஞ்சனா, போலீஸ் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் கொலை பண்ணதா யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. டாக்டர் சஞ்சனா உடனே மேகுல லேப்குள்ள கூட்டிட்டு போறாங்க. 2-3 நாளைக்கு டாக்டர் சஞ்சனா மேகுல ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. மெதுவா மேகுலோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் அவர் மறுபடியும் ஃபிட் ஆயிடுறாரு. தேங்க்யூ டாக்டர் சஞ்சனா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்ப நான் ஃபிட்டா இருக்கேன். அந்த கொலைகார யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் கொன்னுட்டு என்ன மாட்டி விட்டு இருக்கான். சிட்டி முழுக்க உங்க போஸ்டர் தான் இருக்கு மேகுல். உங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா 50,000 கொடுக்கறதா போலீஸ் சொல்லிருக்காங்க. அதனால இந்த துணியை நீங்க போட்டுட்டு போறது நல்லது இல்ல. நீங்க சிவில் ட்ரெஸ்ல போறது தான் நல்லது. மேகுல் சிவில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரோட முகத்துல ஒரு ஃபேக்கான தாடியை ஒட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேகுல் அவரோட இன்ஃபார்மென்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது தீபக் அப்படிங்கிற ஆளை மர்டர் பண்ணிருக்காங்கன்னு. அவரை கொன்ன பழி தான் இப்ப மேகுல் மேல இருக்குன்னு சொல்றாரு. மேகுலுக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு. இதால தான் அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண போறாரு. அவரோட இன்ஃபார்மென்ட் ராஜு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட மேகுலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ராஜு, உங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? தீபக் அப்படிங்கிற ஆளை மர்டர் பண்ணிருக்காங்க. அவரோட ஆபீஸ் தான் இங்க கிரைம் சீன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அங்க போலீஸ் மட்டும் இல்ல, மத்த ஆளுங்களும் போய்கிட்டு இருக்காங்க. மத்த ஆளுங்கன்னா யாரு? கொஞ்சம் விசித்திரமானவங்க. ஒரு பொண்ணோட பேரை மட்டும் கேட்டேன். அந்த பொண்ணோட பேரு வெரோனிகா. அவ ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட்னு நினைக்கிறேன். வெரோனிகாவா? இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இதை யார் பண்ணியிருந்தாலும் அவங்க ரொம்பவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஏதாவது குழு விட்டுட்டு போயிருப்பாங்க. மேகுல் ஒவ்வொரு மூலையும் கவனமா பாக்குறாரு. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா அப்சர்வ் பண்றாரு. ஓ நோ, இது டிராகன் நெக்ஸஸோட லோகோ. பிக் டாடிக்கு உடம்பு சரியில்லை. மைக்கிள பத்தி இன்ஃபர்மேஷனே கிடையாது. தீபக் ரொம்ப அதிகமா பண்ணாதுன்னு உனக்கு வார்னிங் கொடுத்திருந்தோம். இப்ப பாரு உன்னோட உண்மை எப்படி வெளியே வர போகுதுன்னு. உன் வாழ்க்கையோட கவுண்டவுன் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. தீபக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு.
இது யாரா இருக்கும்? வெரோனிகாவோட ஆளா இருக்குமோ? மேடம், அந்த லெட்டர் இங்க இருந்து மிஸ் ஆயிருக்கு. யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம டிடெக்டிவ் மேகுல் இன்னும் போலீஸோட கைக்கு கிடைக்கவே இல்ல. இது மட்டும் நிச்சயம், இதுக்கு பின்னாடி வெரோனிகா தான் இருக்கா. இந்த லேடி வெரோனிகாவா? யார் இவங்க? ஆனா அதுக்கு முன்னாடி நான் நிரபராதிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். மேகுல், உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட கதையை நாங்க முடிக்கிறோம். போலீஸால முடியாத வேலையை நீங்க பண்ண போறீங்களா? உங்களை அனுப்புனது யாரு? வெரோனிகா மேம் தான். அப்ப இதுக்கு பின்னாடி வெரோனிகா தான் இருக்காங்களா? ஆனா அவங்க ஏன் இப்படி என்ன தேடுறாங்க? அவங்களுக்கு எனக்கும் அப்படி என்ன பகை? நான் தீபக்கோட வீட்டுக்கு போய் இதை பத்தி பார்க்கணும். தீபக் சாரதா காலனில இருந்தாரு. மேகுல் அங்க போறாரு. எதிரில 2 வீடு இருந்தது. லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் எந்த வீட்டுக்கு போவாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்க ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. முதல் கதவுக்கு வெளியில டஸ்ட் இருக்கு, சிலந்தி வலையும் இருக்கு. அப்படின்னா ரொம்ப நாளா இந்த வீடு லாக் ஆகி இருக்கு. அப்படின்னா 2வது வீடு தான் சரியான வீடு. ஆனா கவனமா அப்சர்வ் பண்ணுங்க. வீட்டுக்கு வெளியே போலீஸ் இருக்காங்க. ட்ரெஸ்ஸை மாத்தி காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஷூஸை பாருங்க, அது போலீஸ் ஷூ தான். மேகுலுக்காக தான் அவங்க காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க போலீஸ் இருக்காங்க. நான் வேற வழியா தான் வீட்டுக்குள்ள போயாகணும். மேகுல் பின்வாசல் வழியா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள ஒரு வயசான பாட்டி, ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் இருந்தாங்க. என்னோட பேரு பிரசாந்த். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். தீபக்கோட மர்டர் பத்தி நான் கொஞ்சம் விசாரிக்கணும். சார், நான் தீபக்கோட அண்ணன். அப்புறம் டிடெக்டிவ் மேகுல் தான் என் தம்பியை கொன்னு இருக்கான். நீங்க எப்படி அதை இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்றீங்க? மேகுல் தான் உங்க தம்பியை கொன்னாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல சார், ஆனா சோட்டு அத கண்ணால பாத்திருக்கான். அவன் தான் எங்க கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தியே சொன்னான். அந்த சோட்டு யாரு? அப்ப தீபக்கோட அண்ணன் சொல்றாரு, சோட்டு தீபக்கோட சேர்ந்து துணி ஃபேக்டரியில வேலை செய்யறதா சொல்றாரு. மேகுல் தீபக்கோட அண்ணங்கிட்ட இருந்து அந்த துணி ஃபேக்டரி அப்புறம் சோட்டுவோட அட்ரஸ வாங்கிக்கிறாரு. அப்ப திடீர்னு போலீஸ் அங்க வந்துடுறாங்க. இது மேகுல், அவனை பிடிங்க. மேகுல் உடனே அங்க ஸ்மோக் பாம்பை வீசிட்டு அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுறாரு. ஜோயா, வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் இங்கதான் இருக்கு. நோ டென்ஷன், நோ கிரிமினல்ஸ். வெறும் ஃபன் அப்புறம் ரிலாக்ஸேஷன் மட்டும்தான். ஆலியா அக்கா, நீங்க டென்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா மேகுல் சார் நம்ம கூட இங்க வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அட, என்ன இது? மேகுல் சார் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன இது? மேகுல் சார் எப்பயும் போன் ஆஃப் பண்ண மாட்டாரு. மேகுல் சார் இப்படி போன் எடுக்காம இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. ஆலியாவும் ஜோயாவும் கோவாவுல வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாரோ தூரத்துல இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஆலியா அப்புறம் ஜோயாவும் ஏதாவது ஆபத்துல இருக்காங்களா? இந்த பிளான் சோட்டுவோட தான் இருக்கணும். கண்டிப்பா தீபக்கோட மர்டர்ல அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. மேகுல் ரோட்ல நின்னுக்கிட்டு ஒரு டாக்ஸியை கூப்பிடுறாரு. அப்புறம் நேரா சோட்டுவோட ஃபேக்டரி நோக்கி போறாரு. ஃபேக்டரிக்கு போக 3 வழிகள் இருந்தது. முதல் வழி சேர் அதிகமா இருக்கிற வழியா போறது. இதுதான் ஷார்ட்கட்டான வழி. ஆனா ரோட்டுக்கு மத்தியில பெரிய பெரிய குழிகளும் இருக்கு. 2வது வழி ஹைவே வழியா போறது. 3வது வழி சிட்டியில இருந்து வெளியே போறது. ஆனா இது ரொம்பவே நீளமான வழி. லாஜிக்கலா இருக்கு. இந்த 3 வழியில மேகுல் எந்த வழியை தேர்ந்தெடுப்பாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. மேகுல் 2வது வழியை கண்டிப்பா எடுக்க மாட்டாரு. ஏன்னா ஹைவேல போலீஸ் செக்கிங் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போலீஸ் மொத்தமும் மேகுல தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. முதல் வழியில சேரு ரொம்ப அதிகமா இருக்கு, குழியும் இருக்கு. இதுல போறது ரிஸ்க் தான். அதனால மேகுல் 3வது வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. மேகுல் டாக்ஸி ஆள் கிட்ட 3வது வழியை தேர்ந்தெடுக்க சொல்லி அப்புறம் அந்த ஃபேக்டரிக்கு அவர் போயிடுறாரு. இவங்கெல்லாம் யாரு?
லாஜிக்கல் ஆர்மி மேகுல் இந்த ஃபேக்டரிக்கு வெளியில விசித்திரமான ஆட்களை பாக்குறாரு. இவங்க இந்த ஃபேக்டரிஸோட ஒர்க்கர்ஸா இல்ல வேற யாரா? டிராகன் நெக்ஸஸோட ஆட்கள் அப்படின்னா வெரோனிகாவுக்கும் டிராகன் நெக்ஸஸ்க்கும் தீபக்கோட மர்டர் கேஸ்ல கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஆனா இவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தீபக்கோட மர்டர் டிராகன் நெக்ஸஸோட ஒரு பகுதியா? மேகுலுக்கு இந்த கேஸ் இன்னும் அதிகமா காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருந்தது. யாரது? இப்போ நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் போலீஸ் மேகுல தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் டிராகன் நெக்ஸஸோட ஆட்கள் ஃபேக்டரிக்கு வெளியில இருக்காங்க. இப்போ ஆலியாவும் ஜோயாவும் ஆபத்துல இருக்காங்க. மேகுல் தப்பிச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பாரா? இதை தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட பாருங்க.